ஒரே கோயில் வளாகத்தில் திருக்கரவணம், திருக்கரகம், திருநீரகம் மற்றும் திருவுரகம் ஆகிய 4 திவ்ய தேசங்கள் உள்ளன. உலகளந்த பெருமாள் கோயில் தமிழ்நாட்டின் காஞ்சிபுரத்தில் அமைந்துள்ள விஷ்ணுவுக்கு அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு கோயிலாகும். வாமன அவதாரத்தின் முக்கியத்துவம். விஷ்ணுவின் வாமன அவதாரம் என்பது ஒரு அடக்கமான பிராமண பூசாரியின் வேடமே தவிர வேறில்லை. மகாபலியை தோற்கடித்து சொர்க்கத்தில் இந்திரனின் சக்தியை மீட்டெடுக்க அவர் இந்த அவதாரத்தை எடுத்தார். மகாபலி வேறு யாருமல்ல, பிரகலாதனின் பேரன். அவரது தாத்தாவை போலல்லாமல் பாலி மிகவும் தீவிரமானவர். சொர்க்கத்தையும் பூமியையும் கைப்பற்றுவதில் உறுதியாக இருந்தார். இறுதியாக அவர் இந்திரனை அரியணையிலிருந்து இறக்கி சொர்க்கத்தையும் பூமியையும் பொறுப்பேற்றார். அவரை அவரது சீடர்கள் மகாபலி என்று போற்றினர். தர்மத்தை மீட்டெடுக்கவும் மகாபலியின் தீய கைகளிலிருந்து உலகை பாதுகாக்கவும் விஷ்ணு ஒரு அடக்கமான வாமனரின் வடிவத்தை எடுத்தார். மகாபலி அவரது பக்தராக இருந்ததால் விஷ்ணு அவரை கொல்ல விரும்பவில்லை, மாறாக அவருக்கு ஒரு பாடம் கற்பிக்க விரும்பினார். ஒரு நல்ல நாளில் மகாபலி தனது உபநயத்தை நிறைவேற்றி கொண்டிருந்தார். அப்போது வாமனன் மகாபலியிடம் ஒரு நன்கொடை கேட்டு அவரது சிறிய உருவமான மகாபலி சிரித்துக்கொண்டே அவருக்கு எந்த விருப்பத்தையும் நிறைவேற்றுவதாக உறுதியளித்தார். தாழ்மையான வாமனன் தான் கடந்து செல்லக்கூடிய 3 அடி நிலத்தை மட்டுமே கேட்டான். இந்த சிறிய வாமனன் 3 அடி நிலத்தை கேட்டதும் முழு அரச சபையும் சிரித்தது. ஆனால் அவர்களின் மகிழ்ச்சிக்கு வாமனரின் 1 அடி வானம் முழுவதையும் 2வது அடி பூமி முழுவதையும் உள்ளடக்கியது. 3வது அடிக்கு இடமில்லை. இந்த வாமனர் வேறு யாருமல்ல, விஷ்ணுவே என்பதை உணர்ந்த மகாபலி வாமனரின் 3வது பாதத்தை வைக்க தனது தலையை கொடுத்தார். இவ்வாறு வாமனன் மகாபலியை பாதலோகத்திற்கு நரகத்திற்கு தள்ளி சொர்க்கத்தையும் பூமியையும் காப்பாற்றினார்.